சூப்பர் ஸ்மாஷ் 2வது T20யோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு மேட்ச்சில் ஒட்டாகோ வர்சஸ் வெல்லிங்டன் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச்சில் நாளைக்கு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸான டிவான் கான்வே, ஆடம் மில்னே, ரச்சின் ரவீந்திரா, கிளென் ஃபிலிப்ஸ் யாரும் நாளைக்கு மேட்ச்சில் விளையாட போகிறதில்ல. இந்த பிளேயர்ஸ்லாம் இல்லாதனால நாளைக்கு கிராண்ட் லீக் இல்லைனா மினி கிராண்ட் லீக் விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்ல மேட்ச் தான் இது. ரெண்டு டீமும் அவங்களோட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 12 பேர் தான் நாளைக்கு விளையாட போகிறாங்க. அதில் ஒருத்தர் சப்ஸ்டியூட்டாக இருப்பார். நமக்கு இந்த டோர்னமெண்ட்டில் இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் எதுவும் இல்லாதனால அந்த 12th பிளேயரை பற்றி நம்ம பெருசாக எதுவும் திங்க் பண்ண தேவையில்லை. நாளைக்கு ட்ரீம் 11 லைனப்ஸ் வந்ததும் தெரிஞ்சிடும் யார் அந்த 12th மேன் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி ஓலி ஒயிட் தான் இதில் 12th மேனாக இருப்பார். இப்போது இந்த ரெண்டு டீம்லேயும் மொத்தம் எத்தனை பவுலர்ஸ், எத்தனை பேட்ஸ்மேன், யார் இதில் ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ட்ரீம் 11ல் ஹைலி செலக்டட் பிளேயர்ஸில் இப்போ அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாட்லேருந்து இவங்க 5 பேர் தான் இருக்காங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் விளையாட போகிறதில்ல. நான் சொன்ன மாதிரி அந்த டிவான் கான்வே, ஆல்ரவுண்டரில் கிளென் ஃபிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா அவங்க யாருமே நாளைக்கு அவைலபிளாக இருக்க போகிறதில்ல. அதனால் இந்த 5 பிளேயர் தான் நாளைக்கு 80% மேலே செலக்டட் பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க. அதில் டீன் ஃபாக்ஸ்கிராஃப்ட், ஹாமிஷ் ரூதர்ஃபோர்ட், லோகன் வேன் பீக் நெதர்லாண்ட் பிளேயர் இவங்க 3 பேர் தான் மோஸ்ட்லி ஹைலி செலக்டட் விசி பிளேயர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் ஸ்மால் லீக் இல்லைனா மினி கிராண்ட் லீக் விளையாட போகிறீங்க, இல்லை ஒரு 10 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ் விளையாட போகிறீங்கன்னா இந்த 5 பிளேயர்ஸை கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. பட் இதுவே கிராண்ட் லீக்ஸுக்கு இதிலேருந்து நீங்கள் ஒரு 3 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணிக்கலாம். ஹாமிஷ் ரூதர்ஃபோர்ட், டேல் ஃபிலிப்ஸ், நிக் கெலி இந்த 3 பிளேயர்ஸும் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க 3 பிளேயருமே ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர்ஸ் தான். இதில் ஹாமிஷ் ரூதர்ஃபோர்ட் அண்ட் நிக் கெலி வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ரெண்டு டீம்லேயும் பவுலர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க இனிஷியலாக விக்கெட் விட நிறையா சான்ஸ் இருக்குது. பர்டிகுலராக ஏன் இந்த 2 பேரை ட்ராப் பண்ணுறோன்னா, நாளைக்கு ஹையஸ்ட் விசி செலெக்ஷன் வந்து இவங்க 2 பிளேயரில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. மோஸ்ட்லி ஹாமிஷ் ரூதர்ஃபோர்ட் இருப்பார், விசி ஆப்ஷன்ஸில் நிக் கெலி அதிகமாக இருப்பார். வேறு யாரும் பிக் ஃபேஸஸ் இல்லாதனால மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து இவங்கள தான் விசியாக சூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாப் 4 கேப்டன் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டீன் ஃபாக்ஸ்கிராஃப்ட், லோகன் வேன் பீக், ஹாமிஷ் ரூதர்ஃபோர்ட், நிக் கெலி இதுலேருந்து நீங்கள் 2 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்து வெல்லிங்டன் டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் இந்த 6 பேர் தான் இருக்காங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாட்லேருந்து இதில் 2 ஸ்பின்னர்ஸ், 4 பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வந்து 3 ஓவர்ஸ் 2 பேர் 3 ஓவர்ஸ் போட்டுட்டு மீதி ஒரு பவுலர் வந்து 2 ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்குவார். அது வந்து ஜே டாஸ்காஃப் வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். அவர் தான் இதில் வந்து லோ ரேட்டட் பிளேயர். மற்றபடி நத்தன் ஸ்மித் அவர் வந்து மஸ்ட் ஹேவ் பிளேயர். அவர் வந்து ஆல்ரவுண்டிங் ஆப்ஷனும் இருக்குது. அவர் நல்லா பேட்டிங் ஆடுவார். மற்றபடி விக்கெட் டேக்கர்ஸ்னால் பீட்டர் ஹிங்கஸ்பர்ன் இருக்கார். ஓலி நியூட்டன் டெத்தில் பவுல் பண்ணுறதுனால மேபி 1 or 2 விக்கெட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுலிங் இந்த டீமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவரை 1 or 2 டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த டீமில் 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ரீசெண்டாக ஜேக் கிப்சன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபார்மேட்டில் மட்டும்தான் பவுல் பண்ணிகிட்ருக்காரு. T20யில் ரீசெண்டாக பவுல் பண்ணலை. அதுக்கு பதிலாக டீன் ஃபாக்ஸ்கிராஃப்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன், ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கார். அதை தவிர்த்து மீதி 5 பேர் கீழே இருக்கிற 4 பவுலர் ப்ளஸ் ஜார்ஜிசன் அவருமே நல்லா பவுல் பண்ணுவார். ஒரு நல்ல கேப்டன் ஆப்ஷனாக இருப்பார் நாளைக்கு. பிகாஸ் அவர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார், அஸ் வெல் அஸ் 3 to 4 ஓவர்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ இதில் ஆப்போனன்ட் டீமோட பேட்டிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இதில் பேக்கன், ட்ரேவிஸ் முல்லர், பென் லாக்ரோஸ் இவங்க 3 பேரும் நீங்கள் கேப்டன் இல்லைனா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ஸில். பர்டிகுலராக பேக்கன் வந்து விக்கெட்ஸ் மேட்ச்க்கு ஒரு 2 விக்கெட்டாக தான் எடுத்துருவார். அதனால் நீங்கள் அவரை மஸ்ட்டாக ஒரு டீமில் இல்லை 2 டீம்லையாவது கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 2 டீம்லேயும் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க. அதில் விக்கெட் கீப்பர்ஸ் இவங்க 2 பேர் தான் நாளைக்கு ஆட போகிறாங்க. இந்த 2 பேர்த்தில் நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 பேருமே லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான், பெருசாக கான்ட்ரிபியூட் நாளைக்கு பண்ண மாட்டாங்க. பட் அவங்க 2 பேரில் எம்சூ வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பிளேயர். அடுத்ததாக பேட்ஸ்மேனில் கிராண்ட் லீக் டீம்ஸுக்கு ஹைலி செலக்டட் பிளேயர்ஸான ஹாமிஷ் ரூதர்ஃபோர்ட், டி ஃபிலிப்ஸ், கெலி அவங்க 3 பேரையும் ட்ராப் பண்ணிவிட்டு டி ஜான்சன், டிம் ராபின்சன். அதில் டிம் ராபின்சன் வந்து ரீசெண்டாக ஒன்றும் பெருசாக ஃபார்மில் இல்லை. பட் ஆனால் அவர் ஓப்பன் பண்ணுறாரு பேட்டிங்கு, பார்ட் டைமாக பவுலும் பண்ணுவார். ஆல்ரெடி அவங்க டீமில் 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவருக்கு பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அதனால் அவரையுமே ட்ராப் பண்ணிவிட்டு டி ஜான்சனை மட்டும் பேட்ஸ்மேனில் வச்சுட்டு பவுலர்ஸில் 2 டீம்லேயும் 6 பவுலர்ஸ் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அந்த பவுலர்ஸ் சூஸ் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல ரேங்க் வர சான்ஸ் இருக்குது. நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுற கேப்டன் பேக்கன். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். 7.5 கிரெடிட்டில் நல்ல ஒரு பேஸ் பவுலர். இவர் கூட ஜார்ஜிசன் ஆல்ரவுண்டிங் செக்ஷனில் இவருமே கம்மியான கிரெடிட்ஸில் நல்ல ஒரு பவுலிங் போடுவார் அண்ட் பேட்டிங்கும் ஓப்பன் பண்ணுவார்.
பட் ரன்ஸ் அவ்வளோவா ஸ்கோர் பண்ண மாட்டார். விக்கெட்ஸில் ஒரு 2-3 விக்கெட்ஸ் கிடச்சிதுன்னா, பேட்டிங்கில் ஒரு 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் கேப்டனாக இருக்க நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. என்னோடய ஃபைனல் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் டீம்ஸ் என்னோடய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதை சாம்பிளாக எடுத்து யூஸ் பண்ணிக்க நீங்களும் என்னோடய சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது என்னோடய சேனலில். அண்ட் ஆல்சோ டெலிகிராம் சேனல்லையும் பெருசாக ஒன்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு சேனலை விட்டு லீவ் ஆயிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.